பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ் பார்க்குற மக்களே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ லைவில் வந்துட்டு இந்த குற்ற உணர்ச்சி இல்லாததுக்காக பார்வதி அண்ட் கமருதீன் பண்ண தப்பு குற்ற உணர்வு இல்லாததுனால அமித் அவங்கள கேப்டனான அமித் வந்துட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறார் அப்படின்னு இருக்காரு. லைக் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே கூடாது. அண்ட் இந்த ஐடியாவை கொடுத்தது வந்து விக்ரம் அண்ட் ஆதிரை. இவங்க 2 பேரும் பேசினா தானே மைக்கை மறைச்சு பேசுவாங்க. ஸோ அவங்க பேசிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி அதை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க 2 பேரும் அடுத்த பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர்கிட்ட மற்றவங்க பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட். ஸோ இதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின் போது இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். லிட்ரலி இது எப்படி இருக்குன்னா, ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க தான் ஒரு புரட்சி பெண்ணாச்சு இல்லையா? ஸோ புரட்சி பேச ஆரம்பிக்கிறன்ற மாதிரி ஒதுக்கி வைக்கிறது மாதிரி இருக்குது. இதை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச தப்பை உணர மாட்டுறாங்க, திருந்த மாட்டுறாங்க, மனம் வருந்த மாட்டுறாங்க. அண்ட் இன்னமும் தான் பண்ண தப்புக்கு 2 சாக்கடைகளும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. பாருங்களேன், கமருதீன் அண்ட் பார்வதியை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது எனக்கு. நானும் ஓகே, இதுதான் பார்வதி, இதுதான் கமருதீன், அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்கள மாற்ற முடியாது, நாம் அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி ஒரு பாயிண்டில் எனக்கே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. எனக்கு நிஜமாக அங்கே உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸோட நிலைமை எப்படி இருக்கும், மற்றவங்கெல்லாம் எந்த அளவுக்கு மென்டலி இவங்களால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கவே முடியல. ஏன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த குற்ற உணர்வு இல்லாமல் மறுபடியும் அதே தப்பு பண்ணுறீங்க. கேட்டால் விக்கல்ஸ் பார்க்குறானா அவனை வெறுப்பேத்திற்காக கட்டி பிடிப்பேன், அவனை வெறுப்பேத்திற்காக நான் மறுபடியும் பேசுவேன். மதியம் தான், நேற்று மதியம் நடந்திருக்கு. 1 ஹவரில் மறுபடியும் 2 பேரும் மயக்க மறைச்சிக்கிட்டு பேசுகிறாங்க, ரகசியம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்களை பார்க்கும்போது எரிச்சலா இல்லையா மக்களே? இந்த சீசன் பார்வதி இல்லாமல் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லா கேமும் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுங்க. இருக்கிற ஒரு 4 வாரங்களாவது யாரும் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பீப்புள் இல்லாமல் இந்த ஷோ நல்லபடியாக மூவ் ஆகட்டும், டைட்டில் அடிக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டிங்க. பண்ணுற தப்பாக உணர்ற கிடையாது, அதை டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கேவலமாக சண்டை போட்டுக்கிட்டு, இந்த கொலாயடி சண்டை போடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இவ வந்து ஹை சொசைட்டி ஆன்ட்டின்னு வேறு இவளுக்கு நினப்பு. ஸோ இந்த ஹை சொசைட்டி ஆன்ட்டி தான் தப்பை உணரவே மாட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களால் அத்தனை பேரும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, உங்களால் அவங்களுக்கு ப்ரோட்டீன் கால்சியம் எதுவுமே கிடைக்காம போக போகுது அப்படின் போது 1 வாரம் பேசாமல் இருந்தால் என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஆயிடுவீங்க? 1 வாரம் பேசாமல் இருந்தால் என்ன ஆயிடுவீங்க? எப்படி நீ பிறந்ததுலேருந்தே அவங்க கூட பேசிக்கிட்டு அவனை தடவிட்டு தான் இருந்தீங்களா? 2 பேரும் இல்லை இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த 50-60 நாள் இப்போ தானே பழகிருக்கீங்க, என்னமோ அப்படியெல்லாம் என்னால் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்றாங்க. பட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விக்ரம் சொல்லிட்டார், இவங்க 2 பேரும் பேசும்போது இந்த மாதிரி தெரியாத ஒரு தவறுகள் அவங்களுக்கே தெரியாமல் நடக்குது அப்படின்போது அவங்க பேசாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அவங்க பேசாமல் இருக்கட்டும், ஆனால் அவங்க கிட்ட நாம எல்லாரும் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு 2வது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களே, அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். அண்ட் சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வீட்டில் நம்ம பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் 2 பேரும் இனிமேல் ஒன்றா உட்காந்து பேசக்கூடாது, தனித்தனியாக எங்கேயாவது உட்காந்து பேசிக்கலாமே தவிர பக்கத்தில் உட்காந்து பேசினா தானே சீக்ரெட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள அப்படி பேச விடாமல் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கும் பார்வதி அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அண்ட் வியானா சொன்னாங்க, டெஃபினட்டாக அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் இங்கே கொடுக்கணும். இப்போ எஃப்ஜே வந்து அன்றைக்கி வந்து தூங்கிட்டே இருக்கான்றதுக்காக பிக் பாஸ் அவரை ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சார் இல்லையா? அப்போ அவருக்கு ஒரு மென்டல் பிளாக்கேஜ் வந்தது இல்லையா? அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. அப்போ பேசாமல் இருந்தால் இவங்க மென்டலி பிளாக் ஆகுவாங்க. அண்ட் அப்போ தான் அடுத்த தடவை இந்த தப்பை அவங்க ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் சாண்ட்ரா சொன்னாங்க, பார்வதியாவது கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுற, ஆனால் கமருதீனுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. அவன் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக காஃபி இல்லையா, ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி போகிறான். ஸோ டெஃபினட்டாக அவனுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க மறுபடியும் இந்த தப்பை ரிப்பீட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் பேசிக்க கூடாது. அப்படி இல்லைனா செகண்ட் பனிஷ்மெண்ட்டான அவங்க கிட்ட நாம் யாரும் பேசக்கூடாது, அதை நான் ஓகேன்ற, நான் டெஃபினட்டாக பேச மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அண்ட் திவ்யா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நானே பல தடவை பார்த்துருக்கேன், அவங்க 2 பேரும் மைக்கை மறைச்சி பேசுறதை நானும் பார்த்துருக்கேன், நானும் அட்ரஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் கமருதீன். ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கமருதீன் அவன் புரிஞ்சிக்காம உடனே எங்கேயாவது பேசுவான்றதுக்காக தான் அவங்க அமைதியாக இருந்தாங்க. அதை தான் சொல்கிறாங்க, பல தடவை பார்வதி என்கிட்டயே, அதாவது திவ்யா கிட்டேயே மயக்க மறைச்சி ரகசியம் பேசியிருக்காங்களாம். அப்போ திவ்யா சொல்லுவாங்களாம், இல்லை பார்வதி அப்படி பேசாத, அது தப்பு, நம்ம என்ன மறைச்சி பேசினாலும் மாட்டிக்கும், நீ மறைச்சி பேசுகிற அளவுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அப்படி நீ பேசவே பேசாத, உனக்கு தைரியமாக மைக்கில் பேச முடியும்
முடியும்னா மட்டும் பேசு, அப்படி இல்லைனா என்கிட்ட பேசாத அப்படின்னு இருக்காங்க. ஸோ தைரியம் இல்லாத அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேச வேண்டாம். அதை மீறியும் இவங்க பேசுகிறாங்கன்னா அது தப்பு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவங்க பேசாமல் இருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் கனி சொன்னாங்க, இப்போ நமக்கு வந்து டீ காஃபின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து அதை குடிச்சு பழகிட்டோம், அதை குடிச்சாதான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நாம தான் நிறைய இழந்திருக்கோம். இவங்களுக்கு எதுவுமே இழப்பு இல்லை. இப்போ இவர் கமருதீன்லாம் எடுத்தால் குடிக்க மாட்டார், டீ காஃபி குடிக்க மாட்டார். அண்ட் பார்வதியும் மறுபடியும் உட்காந்து பேசிக்கிட்டு தடவிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இழப்பு எங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இழப்பு வேணும். ஸோ அவங்க பேசாமல் இருக்கட்டும் அப்படின்னு கனி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அமித்தை பாருங்களேன். எனக்கு அமித்தை பார்க்கும்போது ஒரு கேப்டனாக அவர் பயங்கரமாக ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படின்னு தோணுது. நீ நல்லவனாக இருக்கலாம், ரொம்ப நல்லவனாக இருந்து உனக்கு என்ன மெரினா பீச்சில் செல வைக்க போகிறாங்களான்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு கேப்டன் அப்படின் போது அவர் எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண தெரியணும். எல்லா நேரமும் பாருமான்னு காலில் போய் விழாத குறைய அவர் கெஞ்சிட்டு இருக்காரு. ஏற வேண்டிய இடத்துல ஏறி பேசணும், இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி பேசணும். ஒரு கேப்டன்றதுக்கு அந்த அந்த மாடுலேஷன் தெரிஞ்சிருக்கணும். எங்கே நம்ம ஹை பிச்சில் பேசணும், எங்கே நம்ம எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி பேசணும் அப்படின்னு. அது எதுவுமே அமித்துக்கு தெரியல. அமித் விட்டா காலில் விழுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் போயிட்டு ப்ளீஸ் வாங்க எல்லாரும் வாங்க ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் பாருமா எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுமா, என்ன பேச விடுமா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. பாரு எல்லாம் மீறி பேசிட்டு இருக்காங்க, யாரையும் பாயிண்ட்ஸ் பேச விட மாட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா பார்வதிக்கு யாராவது ஒரு விஷயத்த பாயிண்ட் வேலிடா வச்சு அது ரெஜிஸ்டர் ஆகி மக்கள் மனசுல பதிஞ்சிரும் அப்படின்றதுக்காக யாரையும் பேச விடாம தான் மட்டும் பேசி கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க என்ன வார்த்தை சொல்றாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி கமருதீன் பேசுறாரு. இவங்க சொல்றாங்க அதெல்லாம் முடியாது, அது என்ன எங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இல்லை, நீங்க யாரும் சொல்றதுக்கு, நாங்க குற்ற உணர்வுல இருந்தோம், குற்ற உணர்வுல கிழிச்சிங்க, நாங்க தான் பார்த்தோமே, நேத்து மதியம் மறுபடியும் மடியில் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு அப்போ நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு காலையில் கட்டி பிடிச்சி அவன் காதுக்குள்ளே நீ என்ன பேசின, எல்லா குற்ற உணர்வையும் நாங்களும் பார்த்தோம், ஆனால் இவங்க குற்ற உணர்வு இல்லை நீங்கள் யாரும் சொல்கிறதுக்கு அப்படின்னு பார்வதி ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா அதே பாயிண்ட்டை கமருதீனும் சொல்கிறாரு. அண்ட் எங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது, இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி அவங்க மற்றவங்களை பேச விட மாட்டாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கையை தூக்கி தனக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட் பேசுகிறாங்க. ஆனால் பார்வதி கமருதீன் மட்டும் அதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, அவ ஒரு பாயிண்ட் சொன்னால் நான் அதை வந்து விடமாட்டேன். இப்போ என்ன வியானா சொன்னாங்க, அவங்க மைக்க மறைச்சு பேசுகிற அளவுக்கு என்ன அப்படி பேச வேண்டியது இருக்குது, அப்படி அவங்க பேசக்கூடாது, அதனால் அவங்க பேசாமல் இருக்கட்டும் அப்படின்னு வியானா பேசுகிறாங்க. உடனே அதை டிஃபெண்ட் பண்ணி நாங்கள் அடல்ட்ஸ் எங்களுக்கு தெரியும் என்ன பேசணும்னு, நாங்கள் தான் பார்த்தோமே எப்படி சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், கவர் போட்டு சாப்பிடணும், இப்போ காதுக்குள்ளே வேறு ஏதோ எங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு வேறு ஏதோ காஜியாக பேசியிருக்கீங்க, எனக்கு இனி நீங்கள் லஞ்சு டின்னர் அப்படின்னு எல்லாத்தையும் பேசியிருப்பீங்க, சூப்பர் அதெல்லாம் பேசியிருக்கீங்க இல்லையா. இவங்க அடல்ட்ஸ் தான், இவங்களுக்கு தெரியுமா என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரியும், இவ யாரு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்குறா. நீ அடல்ட்டா இருக்கிற அப்படின்னா உன் வீட்டு பெட்ரூம்ல நீ என்ன பண்ற நீங்க யாரும் வந்து பார்க்கல. இந்த ஷோவில் மக்கள் பார்க்குற ஷோவில் இன்னைக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா பார்வதி, இத்தனை பேர் பார்க்குற ஷோலையே என்னையும் அமித்தையும் சேர்த்து வச்சு பேசுகிறான் எஃப்ஜே அப்படின்னு. அப்போ இத்தனை பேர் பார்க்குற இடத்துல இவ்வளோ அநாகரிகமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பார்வதி இதை தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. பார்வதி ஒரு பேசும் பொருளாக இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா, இன்றைக்கி மறுபடியும் காலையில் இது வரைக்கும் மறைச்சி பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியும் அது கேமராவில் ரெஜிஸ்டர் ஆகும், பேசும் பொருளாக மாறும்ன்றது தெரிஞ்சு பண்ணீங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, மறுபடியும் பார்க்குறாங்க. வியானா அண்ட் விக்கல்ஸ் பார்க்கும்போதே இதை பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக இதை ஒரு பேசும் பொருளாக மாறும். இதை பற்றி நம்ம அவங்களுக்கெல்லாம் வந்து கேவலமாகவே இருக்காது. இப்போ நமக்குலாம் யாராவது நம்ம நெகட்டிவாக பேசினா வருத்தப்படுவோம், ஆனால் அவங்களுக்கு எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதோ ஒரு விதத்தில் தன் பேர் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர் தான் பார்வதி. அதனால தான் விக்கல்ஸ் அண்ட் வியானா இருக்கும்போதே அவங்க வேணும்னு பேசினாங்க. அண்ட் இப்போவும் மற்றவங்கள பேச விடாமல் தான் மட்டும்தான் பேசணும் அப்படின்ற மாதிரி பஜாரி மாதிரி பேசிட்டு இருக்காங்க பார்வதி. அண்ட் ரவுடித்தனம், கமருதீன்குள்ள இருக்க ரவுடித்தனம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சீரியஸாக இந்த சீசனை ஸ்பாயில் பண்ண ஸ்பாயிலரை தான் நான் இவங்களை பார்க்குறேன். இவங்க இதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணுற தகுதி இல்லை இந்த சீசனில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.